பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டு அலுவலக வளாகத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது. பனி பொழியும் மார்கழி மாதத்தின் இந்த இனிய மாலை பொழுதில் அன்பையும் சகோதரத்துவத்தையும் பகிர்ந்து கொள்ளும் விதமாக இந்த விழா அமைந்துள்ளது. இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி IDAS உயர் திரு T. ஜெயசீலன் அவர்கள் மற்றும் CSI சென்னை பேராயத்தின் செயலாளர் அகஸ்டியன் பிரேம்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் விழா களை கட்டியது. மேலும் கௌரவ விருந்தினர்களாக கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் உதவி பேராசிரியர் டாக்டர் M. யோகேஸ்வரி அவர்களும் சியோன் இசைப்பள்ளியின் நிறுவனர் கிளாடிஸ் சம்பத் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் பேசிய விருந்தினர்கள் பத்திரிகையாளர்களின் கடின உழைப்பையும் சமூக மாற்றத்திற்கு அவர்கள் ஆற்றும் பங்கையும் வெகுவாக பாராட்டினர். வண்ணமயமான அலங்காரங்கள், உற்சாகமான உரையாடல்கள் என தொடர்ந்த இந்த விழாவில் சிஜு அமைப்பின் தலைவர் சந்திரிகா என 800 பேர் கொண்ட சிஜு அமைப்பினர், உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என திரளாக பங்கேற்றனர். ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதோடு வரும் 2026ஆம் ஆண்டு அனைவருக்கும் வளமான ஆண்டாக அமைய வேண்டும் என்ற விருப்பத்தையும் பதிவு செய்தனர். ஒற்றுமையே பலம் என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்த இந்த நிகழ்வை இமானுவேல் கார்ட்டர், பிரபுதாஸ் மற்றும் லில்லி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். சமூகத்தின் குரலாக ஒலிக்கும் பத்திரிகையாளர்களின் இந்த மகிழ்ச்சி திருவிழா ஒரு மறக்க முடியாத நினைவாக அமைந்தது. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெயசீலன் என்றால் வெற்றி சார்ந்த பண்புகளை கொண்டவர் என்ற அர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தனக்கு கிடைத்த இந்த பதவியையும் பொறுப்பையும் நிறைய பேருக்கு உதவிகரமாக இவர் செய்து வருகிறாரு. சொன்னீங்கன்னா இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய மூதாட்டிகள்லாம் இவரை கட்டிப்பிடிச்சு அவருடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்தும். ஏன்னா அவருடைய சேவை அந்த அளவுக்கு யாருக்கு என்ன போய் சேரணும், எந்த நேரத்துல போய் சேரணும் என்பதை உணர்ந்து அவங்க இடத்துக்கே கொண்டு போய் அதை சேர்த்து வராங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் அவரை பார்க்கறதுல எங்களுக்கு சந்தோஷம். இந்த கிறிஸ்துமஸ்ன்னு நம்ம ஸ்பெல்லிங்ல பார்த்தா இது கிறிஸ்துவர்களுக்கான விழா மாதிரி தோன்றும். ஆனா ஃபீலிங்ல பாத்தீங்கன்னா இது கிறிஸ்துவர்களுக்கான விழா கிடையாது. இது எல்லா மதத்துக்கான விழா, எல்லா மனிதர்களுக்கான விழா, எல்லா மனங்களுக்கான விழா, எல்லா மலர்களுக்கான விழா அப்படி சொல்லலாம். ஏன்னு சொன்னா ஒரு பண்டிகை, ஒரு திருவிழாக்கள் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்து மக்களாலும் மனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தால்தான் கொண்டாட முடியும். இந்த இந்தியாவிலேயே இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய பண்டிகையை கிறிஸ்துவர் அல்லாத நபர்கள் மிக்க மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் சகோதர தத்துடனும் அமைதியுடனும் கொண்டாடுவதால் தான் அந்த விழா உலகத்திலேயே இந்தியாவில் பெருமையாக பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் நோக்கமாக கிறிஸ்து பிறப்பதாக நினைத்தாலும் அதனுடைய அடிப்படை எண்ணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனின் மனங்களிலும் அன்பு பிறக்கும் பிறந்த நாள், ஒவ்வொரு மனிதனின் மனங்களிலும் அதாவது சகோதர தத்துவம் பிறக்கும் நாள், ஒவ்வொரு மனங்களிலும் பொறுமை பிறக்கும் நாள், ஒவ்வொரு மனங்களிலும் அன்பு பிறக்கும் நாள், அகிம்சை பிறக்கும் நாள் என்று அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். நம்ம நிறைய பேர் சொல்லும்போது கடவுள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பேசிக் டவுட் வரும். கடவுள் இருந்தார் எப்படி இருப்பார்? உன்னை போலவா, என்னை போலவா, விண்ணை போலவா, மண்ணை போலவா, அல்லது நாம் சாமி கும்பிடும் கல்லை போலவா, எந்த ரூபத்தில் இருப்பார் அப்படிங்கிற விடைகள் தெரியாமல் ஒரு சிறுவன் என்ன செஞ்சானா, அம்மாவிட்டையும் கேட்டு பாட்டானா, அப்பாவிட்டையும் யார்கிட்டையும் கேட்டு யாருமே பதில் சொல்லவில்லை. ஒரு முறை காலையில் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு அம்மா கட்டி கொடுத்த அந்த லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு ஆற்றோர பக்கத்தில் போய் அமர்ந்து விட்டானாம். அமர்ந்து, கடவுளே நீ எங்கே இருக்கின்றாய், சொல், உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கண்ணை மூடிக்கொண்டே இருந்தானாம். இருந்த பிறகு பக்கத்தில் ஒரு பறவை கத்தும் சத்தம் கேட்டதாம். திரும்பி பார்த்த பிறகு ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு முதிய மூதாட்டி உட்கார்ந்து இருந்தார்கள்.
ஓ அதுதான் கடவுள் என்று சொல்லி அந்த மூதாட்டியிடம் சென்று அன்போடு பேசினான். பேச அவனுக்கு மிகவும் பிடித்து விட்டது. பிறகு தனக்கு கொடுத்த அந்த உணவை எடுத்து அந்த மூதாட்டிக்கு கொடுத்து, பாட்டி சாப்பிடுங்கள் என்று கொடுத்தான். மூதாட்டி உண்டு விட்டார்கள். உண்ட பிறகு திரும்ப வீட்டுக்கு சென்றான். வீட்டுக்கு செல்லும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தான். தாய் கேட்டார்கள், தம்பி இது மாதிரி என்றைக்குமே நீ மகிழ்ச்சியாக இருந்தது கிடையாது, இன்றைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவென்று. உடனே அவன் சொன்னான், அம்மா பல நாட்களாக நான் தேடிக்கொண்டிருந்த தெய்வத்தை இன்று பார்த்தேன், தெய்வம் எப்படி என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னானாம். மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. பரவாயில்ல, என் பையன் பார்த்துனா எப்படி இருந்தது என்பது அவன் சொன்ன. ரொம்ப கருணை உள்ளமாக, என் மீது அன்பாக, என் மீது பாசமாக, என்னையே நோக்கி கொண்டு அழைத்து ரொம்ப பாசமாக இருந்தாங்கம்மா, உன்னை விட பாசமாக என்னிடம் இருந்தார்கள் என்று சொன்ன பிறகு அம்மாவும் நம்பி விட்டார்கள். ஒரு வகையில் நம் பையன் கடவுளை பார்த்தானோ என்று. அடுத்த முறையில் ஒரு மூதாட்டி இருக்கிறார்களவா, அந்த மூதாட்டி அவர்கள் வீட்டுக்கு சென்று இருக்கிறார்கள். சென்ற பிறகு அந்த 2 நாட்கள் சாப்பிடாமல் இருந்த மூதாட்டிக்கு இந்த சிறுவன் உணவு கொடுத்தானே, அவனை நினைத்து பெருமையாக நினைத்துக் கொண்டு அந்த மூதாட்டி சென்று அந்த பேர குழந்தைகளிடம், தன்னுடைய மருமகளிடம், மகன்களிடம் சொன்னார்களாம், தம்பி இன்று கடவுள் எனக்கு 2 நாள் சாப்பிடாத உணவை, மதிய உணவை எனக்கு கொடுத்து சாப்பிடு என்று சொல்லிவிட்டு சென்றார். கடவுள் சிறிய குழந்தை ரூபத்தில் வந்தார், பாச ரூபத்தில் வந்தார், அன்பு ரூபத்தில் வந்தார். கடவுளை நான் பார்த்து விட்டேன், இன்று இறந்தாலும் நான் சொர்க்கலோகத்துக்கு போவேன் என்று சொன்னாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சொல்வது, கடவுள் என்பவர் மனிதனாக பிறப்பதன் நோக்கமே மனிதனை கடவுளாக மாற்றுவதற்காகத்தான். எனவே ஜீசஸ் மனிதனாக பிறந்து இங்கு உள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் மனங்களில் கடவுளாக மாற்ற வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த ஜீசஸ் கிறிஸ்துமஸ் என்ற தினத்தில் பிறந்தார் என்று நம்ம சொல்லிக் கொள்கின்றோம். அத்தகைய சிறப்புமிக்க அந்த கடவுள் மனிதனாக பிறந்து மனிதர்களிடையே நல்ல கடவுளின் குணங்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிறந்ததால் இந்த விழாவை நாம் எல்லோரும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி ஒவ்வொரு மனங்களிலும் அன்பையும், பொறுமையும், அகிம்சையையும், நேர்மையும் வளர்த்துக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயத்தின் செயலாளராக உள்ள ஆயர் உயர் திரு அகஸ்டின் பிரேம்ராஜ் அவர்களை இந்த இடத்தில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Just a few minutes, I need your attention please. Thank you. கிறிஸ்து பிறப்பு என்பது மிக பெரும் நற்செய்தி என்று கிறிஸ்தவர்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது. நற்செய்தி என்பது இயேசுவை அது குறிப்பது. நான் பொதுத்தளத்திலிருந்து பேசுகிறேன். இயேசுவின் பிறப்பின் செய்தி என்பது முதலாவது தூதர்களினாலே சொல்லப்பட்டது. இயேசுவின் பிறப்பு என்பதே ஒரு செய்திதான். அடிப்படையில் நாம் அதை புரிய வேண்டும். இயேசு பிறந்தார் என்பதை செய்தியாக தூதர்கள் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்கள். So the first ever good news or the news which is being spread from above through the angels to the shepherds. Now that we can understand the real meaning of Christmas. நாம் இந்த உலகில் 2 வெவ்வேறு கோட்பாடுகள் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இருமை கோட்பாடுகள், ஏழை, பணக்காரன், அறிவாளி, ஞானி, படிப்பறிவில்லாதவன் என்பது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இயேசுவினுடைய பிறப்பின் நற்செய்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு செய்திதான் கொடுக்கப்படுகிறது. விண்ணிலிருந்த தூதர்கள் இயேசு பிறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை ஏன் மற்ற மக்களுக்கு அறிவிக்காமல் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்கள்? ஏனென்றால் மெய்ப்பர்கள் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத மக்கள்.
சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத மக்கள். திருவிவிலியத்திலே தொடக்க நூல், த ஃபர்ஸ்ட் எவர் புக் ஆஃப் த பைபிள், ஜெனசிஸ்ல தொடக்க நூலிலே 46ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே ஒன்று சொல்லப்படுகிறது. மேய்ப்பர்கள் எகிப்தியர்களால் அருவருப்பாக கருதப்பட்டவர்கள். So they were considered, the shepherds were considered as no people, unrecognized people in the society. They were not ever even allowed to come through the gates of the house. வீட்டிற்குள் அவர்கள் நேரடியாக வாயிலின் வழியாக போக முடியாது. அவர்கள் சாதாரண மக்களாக கூட கருதப்படவில்லை. அப்படி இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் பிறப்பின் செய்தி அறிவிக்கப்பட்டு எல்லா மக்களுக்கும் நற்செய்தி என்கின்ற செய்தியை லூக்கா சொல்லுகிறார் 2வது அதிகாரத்துல. கிறிஸ்து எல்லாருக்குமான நற்செய்தியாக வருகிறார். ஆனால் குறிப்பாக உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். உங்களுக்காக என்கின்ற அந்த சுட்டுச்சொல், அட்ஜெக்டிவ், யாரை குறிக்கிறது என்றால் மெய்ப்பர்களை குறிக்கிறது. அந்த மெய்ப்பர்களை ஏன் குறிக்கிறதுனா, உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். தாவீது அடிப்படையில் ஒரு மெய்ப்பன். பெத்லகேம்ல பிறந்திருக்கிறார். பெத்லகேம் is the city of David, who was a shepherd. So these shepherd can connect with that very town. And why Jesus born in the manger? ஏன் இயேசு மாட்டு கொட்டாயில பிறக்கிறாரு? மாட்டு கொட்டாயில பிறக்கிறதுனால தான் மேய்ப்பர்களால் அங்க போக முடியுது. மேய்ப்பர்கள் மாட்டு கொட்டகையை தவிர வேறு எங்கும் அனுமதிக்கப்படாதவர்கள். எனவே இயேசு தனது பிறப்பை, தனது இருப்பை மாட்டு கொட்டகையில் நிறுத்துகிறார். So now comes the essence of Jesus' birth. இயேசு யாருக்காக வருகிறார்னா, இந்த சமூகம் யாரையெல்லாம் புறம் தள்ளுகிறதோ, இந்த சமூகம் யாரையெல்லாம் மக்களாகவே அங்கீகரிக்க தவறுகிறதோ, அப்படிப்பட்ட மக்களை அங்கீகரிக்கிறதற்காக வந்த பிறப்பு தான் இயேசுவின் பிறப்பு. அதனால் தான் அவர் மாட்டுக்கொட்டகையில் பிறக்கிறார். வேற எங்க பிறந்திருந்தாலும் மேய்ப்பர்கள் கண்டிப்பாக அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். வைஸ்மன் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க. ஞானிகளும் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். யூ மஸ்ட் see this. அந்த இருமை கோட்பாட்டுல ஒரு விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்றேன். ஞானிகள் இருக்காங்க. there were wise men coming to worship Jesus. அவங்க நட்சத்திரத்தை பார்த்துட்டு வராங்க. குறியீடை பார்த்துக்கிட்டே வராங்க. at one point of time அவங்களுடைய அறிவுல they went into the palace seeking the king of the Jews. அவங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இந்த பேலஸ்ல தான் இருப்பாருன்னு அங்க போயிடுறாங்க. நவ் அங்க அதிகாரிகள், அதிகாரம், அரசன், எனக்கு எதிராக இன்னொருத்த அரசன் தோன்றானா, ஐ எம் நாட் கோயிங் டு அலவ். 2 வயசுக்கு உட்பட்ட எல்லாரையும் கொல்லுங்க என்கிற கட்டளையை ஞானிகள், அறிவாளிகள் அரசனை போய் பார்த்து சொன்னதுனால குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். இங்க பாருங்க, மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தியை தூதர்கள் சொன்ன உடனே தாவீதின் ஊர்ல பிறந்திருக்காரு, பெத்லகேம்ல பிறந்திருக்காரு, மாட்டுக்கொட்டாயில பிறந்திருக்கிறாரு, இதுவே உங்களுக்கு அடையாளம்னு சொன்ன மாத்திரத்துல அறிவில்லாதவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டவர்கள் நேரடியாக சொன்ன அடையாளத்தை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நேரடியாக வந்து இயேசுவை பணிகிறார்கள். ஆனால் ஞானிகள் இயேசுவை பணிகிறதற்கு ஆண்டு ஆகின்றன. 1 ஆண்டோ 2 ஆண்டோ சொல்றாங்க, 2 ஆண்டுகள் ஆகின்றது. இயேசுவை ஞானிகள் மாட்டுக்குட்டகையில் போய் தொழவில்லை. சும்மா குடில்ல எல்லாரும் இந்த பக்கம் 3 மேய்ப்பர்களை வச்சிடறாங்க, இந்த பக்கம் 3 ஞானிகளை வச்சிடறாங்க. நோ, ஞானிகள் இயேசுவை மாட்டுக்கொட்டகையில் போய் தொழவில்லை, அவர்கள் வீட்டில் போய் தொழுதார்கள். மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்துல இயேசுவை தன் வீட்டில் போய் சந்தித்தார்கள். So I conclude here. Jesus' birth is a news, good news. Now that as part of the family of South Indian journalism or South Indian Journalist Union, you being the carrier of the news of every channel for that matter, of every dailies or newspapers or anything for that matter, you carry news. Carry good news. Carry good news. Also, I would like to quote one more thing. இந்த ஜனநாயகத்தின் குரல் நீங்கள்தான்.
ஜனநாயகத்தின் நம்பிக்கை நீங்கள்தான். ஒட்டுமொத்த நாட்டினுடைய நம்பிக்கை நீங்கள்தான். ஒட்டுமொத்த நாட்டினுடைய உண்மையை வெளிப்படுத்துகிறவர்கள் நீங்கள்தான். ஒட்டுமொத்த நாட்டில் நிலவுகிற அத்தனை அதீத தீய சக்திகளையும் அடையாளம் கண்டு அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறவர்கள் நீங்கள்தான். கடவுளின் செயலை செய்கிறவர்கள் நீங்கள். என்ன கேட்டா நான் அந்த படிக்கு போவேன். கடவுளின் திருப்பணியை செய்கிறவர்கள், அறியாததை தெரியாததை, அதில் இருக்கிற நுணுக்கங்களை, அரசியலை, சமூக விழிப்புணர்வை, பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவை, ஞானத்தை இந்த சமூகத்திற்கு கடத்துகிறவர்கள் நீங்கள் தான். யாருக்கு கடத்த வேண்டும்? செய்தி என்பது எல்லாருமே போடலாம். செய்தி என்பது எல்லா நல்ல செய்தியும் இருக்கிறது, தீய செய்தியும் இருக்கிறது. இயேசுவின் பிறப்பின் செய்தி சொல்லுகிற பொருள் என்னன்னா, யாருக்கு எது கிடைக்க வேண்டும், யார் இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், யாருக்கு உண்மை சென்று சேர வேண்டும், யாருக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், யாருக்கு நன்மை பயக்கப்பட வேண்டும். அதுதான் அடிப்படையில் ஒவ்வொரு பத்திரிகையாளனினுடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை ஆற்றுகிறதற்காக நீங்கள் வணங்குகிற கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் வணங்குகிற கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்திய நாடு சமய சார்பற்ற நாடு. யாரும் இங்கே யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, யாரும் இங்கே யாருக்கும் ஏற்றவர்கள் அல்ல. ஐ மீன், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற பொருளில் அல்ல. ஒருவர் சமயத்தை, சமய உணர்வை நாம் மதிக்கிறோம், 100% மதிக்கிறோம். இந்த தமிழ் மண்ணினுடைய அடையாளமே அதுதான். ஏற்பது, நம்பிக்கையை அங்கீகரிப்பது. எனவே உண்மையானதை, நேர்மையானதை, சமூக நீதிக்கானதை நீங்கள் நல்ல செய்தியாக பகிருங்கள். இயேசுவின் பிறப்பின் செய்தியும் யாருக்கு அறிவிக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசியல், ஏரோது என்னும் சூழ்ச்சிக்காரன், அதிகாரத்தில் இருந்தவன் தானே ஆளுகை செய்ய வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் ஏழை எளிய 2 வயசு குழந்தைகளை கொன்றான். அதிகாரம் இருக்கும், அரசியல் இருக்கும், ஆழங்கள் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நின்று உண்மையை கொண்டு வந்து சேர்ப்பவன் தான் நேர்மையான பத்திரிகையாளர். அப்படிப்பட்ட நேர்மையான பத்திரிகை திருப்பணியை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். எல்லாம் வல்ல கடவுள் அப்படிப்பட்ட அனுபவங்களினாலே உங்களை நிறைப்பாராக. ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சென்னை பேராயத்தின் வழியாக, சென்னை பேராயத்தின் பேராயர் பேரருள்பணி பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பை கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த அருமையான அழகான கிறிஸ்துமஸ் விழா நமது சவுத் இந்தியா ஜேர்னலிஸ்ட் யூனியன், தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் சார்பில் நடைபெற இருக்கிறது. இதில் பங்கு பெற்றுள்ள அனைத்து நமது உறுப்பினர்களுக்கும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அதற்கு முத்தாய்ப்பாக இந்த இடத்தை கொடுத்து ஒவ்வொரு முறையும் நம்மை மகிழ்விக்கின்ற, நம்மை பெருமைப்படுத்துகின்ற திரு ஜெயசீலன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஆயர் இவ்வளோ ஒரு முக்கியமான நேரம் அவங்களுடைய இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியின் போது கூட நம்முடைய யூனியனை மதித்து இங்கு நமது யூனியனின் கிறிஸ்துமஸ் விழா செலிப்ரேஷனுக்கு வருகை தந்துள்ள ஆயர் அகஸ்தியன் பிரேம்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதற்கு அடுத்தபடியாக டாக்டர் யோகேஸ்வரி. ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் ஒரு பெண் ஒரு இடத்துல எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அவங்க ஒரு பெரிய இடத்துல நம்மளுடைய கிண்டியில இருக்கிற கலைஞருடைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய உதவியும் தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல இங்க எங்களையும் மதித்து இந்த யூனியனுடைய கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி மேடம். அடுத்ததா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க, அவ்வளவு அழகா பாடுவாங்க எல்லாம் சொல்றாங்க. நாங்க ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கோம்.
பிகாஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய செலிப்ரேஷன். நமக்கு தீபாவளி பொங்கல் அப்படிங்கிறது மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ங்கிறது உலக அளவுல வந்து ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை வந்து தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் ஒவ்வொரு முறையும் நம்ம கொண்டாடுறோம். ஆனா இந்த தடவை முக்கியமா பார்க்கும்போது இந்த அழகான இந்த டிஃபென்ஸ் ஆபீஸ்ல வந்து நம்ம பங்கு பெற்று இதை ரொம்ப சிறப்பா செயல்படுத்திய இமானுவேல் அவங்க மற்றும் வஜ்ரவேல், வெற்றி மற்றும் மாதவி, லில்லி, இந்த குழுவுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்கதான் இதை பொறுப்பெடுத்து செஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம அவங்களுடைய பொறுப்புல விட்டுட்டோம். எப்பவுமே யூஸ்வலா எல்லா மாவட்டங்களும் சேர்ந்து பண்றது, மாநில நிர்வாகிகள் சேர்ந்து பண்றதுங்கிறது இல்லாம இவங்க கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்தோம்னே ரொம்ப அழகா, மிகவும் அழகாக இருக்கு. இந்த பேனரே ரொம்ப அழகா இருக்கு. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் பேனரோட கலர்ல இருந்து. ஏன்னா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய இந்த தருணம் இது, அதனால அப்ரிஷியேட் பண்ணேன். ஸோ இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாவ், தேங்க்யூ ஐயா. கிறிஸ்துபிறப்பின் வாழ்த்துக்களை சொன்னது மாத்திரமல்லாமல் பத்திரிகையாளர்களாகிய நம்முடைய கடமை என்ன, நாம எப்பேற்பட்ட இடத்துல இருக்கோன்றதையும் அழகா ஐயா சொன்னாங்க. கிறிஸ்துபிறப்பின் நல்வாழ்த்துக்கள் ஐயா. நம்முடைய அடுத்த விருந்தினர் இப்ப பேச இருக்காங்க, மருத்துவர் யோகேஸ்வரி. முதல்ல இவங்களை பத்தி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவங்கள பத்தி கொடுத்துருந்தேன். இவங்க அரசு பள்ளியில படிக்க ஆரம்பிச்சாங்க. 12th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அதனால அந்த நேரத்தில் சிஎம்மா இருந்த கலைஞர் கையால இவங்க விருது வாங்கியிருக்காங்க. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. அதன் பிறகு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்டி முடிச்சிருக்காங்க. 11 வருஷமா இந்த மருத்துவத்துறையில இருக்காங்க. இவங்க அரசு மருத்துவராக இருக்காங்க. நிறைய இலவச மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்காங்க. அதன் மூலமா இவங்க நிறைய விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்க. சமூக சேவையும் செஞ்சுட்டு இருக்காங்க. தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த குறளோட அர்த்தம் தான் பத்திரிகையாளராகிய உங்களோட அடிப்படை சாராம்சம். ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு நியூஸை வந்து கலெக்ட் பண்ணுவீங்க. எந்த நியூஸ் எப்படி கலெக்ட் ஆனாலும் அதை அனலைஸ் பண்ணி அதோட உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதுக்கப்புறமா அதை வந்து மக்கள்கிட்ட ரெஸ்பான்சிபிளாக கொண்டு சேர்க்கறது தான் ஒரு பத்திரிகையாளரோட கடமை. ஸோ அதை வந்து நீங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். ஸோ வாட் ஜேர்னலிசம்னா என்ன? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரொஃபஷன், இட் இஸ் பப்ளிக் ட்ரஸ்ட். ஸோ மக்களோட நம்பிக்கை அதுதானே. அப்போ ஜேர்னலிஸ்ட்ங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டாக்டராக இருக்கணுமோ இல்லை பேஷண்ட்டாக இருக்குமோ இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட ப்ரெசன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும். அவங்க ஒரு ஜட்ஜோ விக்டிமோ இல்லைனாலும் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ஒரு கோர்ட்டில் இருக்கும். அவங்க போலீஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் மக்களுக்கு நடக்கிற அநீதியை தட்டி கேட்குற இடத்துல இருக்காங்க. அந்த உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அத்தகைய மகத்தான ப்ரொஃபஷன் உங்களோடது. சொசைட்டியில் எல்லா ப்ரொஃபஷனுக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும். ஆனால் கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ் மட்டும்தான் மக்களுக்காக அவங்களோட 24 மணி நேரமும் பயணிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட மெடிக்கல் ஃபீல்டுன்னு பார்த்தா நாங்கள் என்ன பண்ணணும், 24/7 ஒர்க் பண்ணணும். அதுவும் மக்களோட நலனுக்காக தான். இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸோ தீபாவளி பொங்கல் என்ன செலிப்ரேஷன், ஏன் ஃபேமிலியில் நடக்கிற செலிப்ரேஷனை கூட எங்களுக்கு செகண்டரி தான். முதல்ல டியூட்டி இருக்குன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும், தனக்கே ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் இதை நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் அடுத்தது அங்கே போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் ஒரு சிலது இருக்குன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே இருக்கலாம். பட் இது எல்லாமே சேர்ந்தது ஒரு ஜேர்னலிஸ்டோடது. ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டிபார்ட்மெண்ட் பர்சனை ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டாக்டரை கொஸ்டின் பண்ணணும்னா அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். ஒரு பொலிட்டீஷியனை கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த எல்லா நாலேஜும் இருக்கிற ஒரு பர்சன் தான் வந்து ஜேர்னலிஸ்ட். ஸோ அவங்க வந்து எல்லாமாவும் இருக்காங்க, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இப்போ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், அது மழையாகட்டும், புயல், வெள்ளம், ஏன்
கொரோனா டைம்னு எடுத்துக்கோங்க. கோவிட் சமயத்துல ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸா நாங்க நின்று போராடணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களும் களத்துல நின்றுட்டு இருந்தீங்க. நீங்க உங்களுக்கு அந்த வியாதியோட தன்மை என்னன்னு தெரியலனா கூட யூ ஹேவ் டு மக்கள் கிட்ட அந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும். எவ்வளோ பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க, எவ்வளோ பேர் குணமாயிருக்காங்க, கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லா விஷயத்தையுமே மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த களத்துல நின்று நீங்களும் போராடி இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல இருக்கிற உங்களுக்கு இந்த ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்ல அதுவும் உங்க குழந்தைங்களோட பார்ட்டிசிபேட் பண்றதுன்றது ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவாகவும் இருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு பிரபு சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஜீவா ரவி சார் அவர்கள். இவங்க திரைப்பட நடிகர், சமூக சேவகர், காஸ்டிங் டைரக்டர். லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா தாவைக்கால இணைந்து அரசியல் களத்துல இணைஞ்சிருக்காங்க. வாங்க ஜீவா சார். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட நெஞ்சில் குடியிருக்கும் பத்திரிகையாளர் குடும்பம், பத்திரிகையாளர், எங்களை மாதிரி கலைஞர்களை வாழ வைக்கும் இந்த பத்திரிகை, சினிமாவை வாழ வைத்து கொண்டிருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மரியாதைகள். ஸோ எங்கள் லீடர் இளைய தளபதி விஜய் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். எனக்கு இது புது பயணம். போன தடவை நான் இந்த பில்டிங்கில் வரும்போது வேறு மாதிரி ஒரு விஷயங்கள் பேசணும். இப்போ அரசியல் களத்தில் இருக்கிறதுனால உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு, அதாவது பெரியவங்க இப்போ இன்னைக்கு வந்திருக்காங்க. அகஸ்டின் பிரேம்ராஜ் சார், அவர் கிளம்பிட்டார், நேரம் இல்லாத அவரோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிடைச்சிது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது கிறிஸ்மஸ் எப்படிடா கொண்டாட போகிறோம், நாளைக்கு ஷூட்டிங் வச்சுட்டாங்கன்னு வருத்தமாக இருந்தேன். அதுக்கு சிஜு, அந்த கம்ப்ளீட் குடும்பத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஆனால் தனித்தனியாக ஒருத்தர் பேர் சொல்கிறத விட நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் டாக்டர் எம் யோகேஸ்வரி அவங்கள பற்றி சொன்னாங்க, கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சோஷியல் சர்வீஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. அநேகமாக நீங்கள் எங்கள் கூட தான் மேடம் இருக்கணும், எங்களோட களத்துக்கு வந்துருங்க, சூப்பராக இருக்கு. அண்ட் மோரோவர் இங்கே இருக்க அனைவருக்கும் குழந்தைங்க சூப்பராக பாடினாங்க. அண்ட் மேடம் கிளாடி சம்பத் மேடம் வணக்கம். அண்ட் என்னோட மரியாதைகள் உங்களுக்கு. அந்த குழந்தைங்க சூப்பராக பாடினீங்க, ஃபென்டாஸ்டிக். அண்ட் ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சல்யூட். அண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பிளெஸிங் அது கிடைச்ச மாதிரி, ஒரு டிவோஷனல் பிளெஸிங் கிடைச்சது. அது மாதிரி சிஜு அப்பப்போ ஒரு நல்ல விஷயங்களை பண்ணிடுறாங்க, சத்தம் இல்லாமல் செய்கிறாங்க. ஸோ கதிரவன், வஜ்ரவேல் அவர்கள், அதில் இருக்கும் வெற்றி, எல்லார் பேரையும் நான் சொல்லணும், யார் பேரையும் விட்டுருந்தா மன்னிக்கணும். எல்லாருமே நான் பார்க்குறது வர்ச்சுவல் வாரியர்ஸ். எங்கள் பாஷையில் சொன்னேன், ஸோ எங்கள் பாஷையில் சொன்னால் வர்ச்சுவல் வாரியர்ஸ். பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட ஏன்னா எங்களோட என்ன சொல்லுவாங்க, இப்போ ரீசெண்டாக தாவேக்கால ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா அருமையாக பண்ணாங்க. ஜாதி மத பேதம் இல்லாமல் அதில் நிறைய பேர் இருந்தாங்க. முஸ்லீம்களும் இருந்தாங்க, இந்து, கிறிஸ்டின் எல்லாமே இருந்தாங்க. பட் அதுவும் சர்ச்சையாச்சு. பட் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. கடவுளோட அருள் நம்ம எல்லாருக்கும் பிளெஸிங்ஸ் கிடைக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க பல்லாண்டு. நன்றி. தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வணக்கங்களையும் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ பைபிள் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று. இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துல நான் பார்த்தது அந்த கடைசி 2 விஷயம், சமாதானம், பிரியம். இந்த ஒரு யூனிட்டி, ஒரு சந்தோஷத்தை, ஒரு அழகான ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அண்ட் ஸ்டேஜில் இருந்த எல்லா சீஃப் கெஸ்ட்ஸையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். என்னை அழைத்த அண்ட் இங்கே நாங்கள் வந்திருக்கிறதே உங்கள்கிட்ட ஒரு ஜாயை ஷேர் பண்ணுறதுக்கு மியூசிக் மூலமாக நாங்கள் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வி ஹவ் ஷேர்ட் அ ஜாய். நாங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை பிள்ளைங்க அழகாக லிரிக்ஸில் சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச்.